Hello students, CBSE class 10 physics இருந்து நம்ம light topic இருந்து questions continue பண்ணிக்கலாம் பாருங்க. 11th question, magnification produced by a rear view mirror fitted in vehicles. Actually வந்து vehiclesல வந்து convex mirror தான் fit பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது convex mirror தான் fit பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த convex mirrorல object நம்ம place பண்ணோம்னா image formed between pole and focus வரும். அடுத்து வந்து image always diminished இருக்கும். அப்ப image size less than object size னு வரும்பா. நமக்கு வந்து magnificationக்கு என்ன ஃபார்முலா? image size by object size. So image size less than object size இருந்தா magnification எப்படி இருக்கும்? less than 1 னு வரும். So less than 1 என்ற ஆப்ஷன் first option correct. அடுத்த question பாருங்க. Rays from sun converge at a point 15 cm in front of a concave mirror. Where should an object be placed so that size of its image is equal to the size of the object அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ size of the object equal to size of the image இருக்குன்னா at the center of curvature place பண்ணணும். Center of curvature வந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா twice the focal length இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்ல இருக்கும்போது இமேஜ் ஃபார்ம்டு 15 சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்ல இருக்கும்போது இமேஜ் ஃபார்ம் ஆகிற டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபோக்கல் லென்த் தான் 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ணா இமேஜ் வந்து சேம் சைஸா இருக்கும், 2Fல பிளேஸ் பண்ணும். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும்னா twice the focal length. 2 into focal length எவ்வளோ 15 கொடுத்துட்டாங்க. ஸோ 2 into 15 30 சென்டிமீட்டர். ஸோ 30 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இமேஜ் சைஸ் சேம் as ஆப்ஜெக்ட் சைஸ்னு கிடைக்கும்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? A full length image of a distant tall building can definitely be seen by using அப்படின்னு இருக்காங்க. நம்ம கான்வெக்ஸ் மிரர் தான் வந்து என்ன ஆகும்னா வந்து டிமினிஷ்டு இமேஜா ப்ரொடியூஸ் பண்றதுனால ஃபுல் சைஸாவும் நம்ம பார்க்க முடியும். அதனால வந்து ஆன்சர் வந்து கான்வெக்ஸ் மிரர்னு எடுத்துக்கணும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In torches, searchlights and headlights of vehicles, the bulb is placed அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்ப் வந்து எங்க பிளேஸ் பண்ணா வெரி நியர் டு தி ஃபோக்கஸ் ஆஃப் தி ரிஃப்ளெக்டர் பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. தி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஓல் குட் ஃபார் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னது? இது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா இது நார்மல் லைன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் பிளேனா இருக்கலாம், கர்வேச்சரா இருக்கலாம். சரிங்களா? அப்போ கான்கேவா இருக்கலாம், கான்வெக்ஸா இருக்கலாம், பிளேனா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் வருது. அதனால ஆல் மிரர்ஸ் irrespective ஆஃப் their ஷேப் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்ப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்க. சரிங்களா? அடுத்த क्वेश्चन. The path of a ray of light coming from air passing through a rectangular glass slab traced by 4 student ABCD in figure. Which of the them is correct ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா லைட் என்ன ஆகணும்னா வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும்போது லேட்டரல் ஷிஃப்ட் நடக்கணும்ப்பா. லேட்டரல் ஷிஃப்ட் நடக்கணும். அப்போ எப்படி நடக்கணும்னா வந்து இப்போ இது இன்சிடென்ட் ரே இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ரே இப்படி ஸ்ட்ரைட்டா வந்திருக்கணும். ஆனால் இது என்ன இருக்கும்? ரேரார் டு டென்சார் போயிட்டு டென்சார்ல இருந்து ரேரார் வரும்போது இப்படி வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும்ப்பா. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இன்சிடென்ட் ரே செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எமர்ஜென்ட் ரே இப்படி லேட்டரல் ஷிஃப்ட் இப்படி வந்திருக்கு. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்க. You are given water, mustard oil and glycerin and kerosene. In which of these media a ray of light incident obliquely at the same angle would bend most அப்படின்றாங்க. angle of incident same வந்து bend ஆகிறது மோஸ்டா இருக்கும். அப்படின்னா பெண்ட் ஆகிறது அதிகமா இருக்குன்னா டென்சாரா இருக்கணும். அதுல எது பாத்தீங்கன்னா டென்சாரா இருக்குது கிளைசரின் வரும். அதனால ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. Which of the following ray diagram is correct for the ray of light incident on a concave mirror as shown in figure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே வந்து parallel to principal axis இருக்கு. அப்போ reflected ray must pass through principal focus னு வரணும். அப்போ principal focus வழியா பாஸ் ஆகிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா.
Which of the following ray diagram is correct for the ray of light incident on a lens as shown in figure சொல்லியிருக்காங்க. இப்போ லைட் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆச்சுன்னா லென்ஸில் பாஸ் ஆனதுமே என்ன வரணும், parallel to பிரின்சிபல் ஆக்சிஸ் வரணும், அதாவது parallel to பிரின்சிபல் ஆக்சிஸ் வரணும் ரே. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பாசஸ் த்ரூ தி லென்ஸ் ரிஃப்ராக்டட் ரே parallel to பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா.